அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க என்பது எனக்கு முக்கியமில்லை. லைக் பண்ணுவாங்களா, அது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்கு தெரிஞ்சதை, அதாவது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கோ யாருக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்குது, முஸ்லீமோட மார்க்கத்தில் இருக்குது. மொத்த மார்க்கத்தில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இதை மற்றவங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனையோ பேர் பார்க்கலாம், எத்தனையோ பேர் பார்க்காம இருக்கலாம். அதில் ஒருத்தங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் சரி. திருந்துறாங்களோ மாறுறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம், இவன் சொல்கிறது யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலோ புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை திருந்தினாவோ அது எனக்கு போதும். இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த வாழ்க்கை எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கானே, இது நிரந்தரம் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சும் சில பேர் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற வாழ்க்கை புனிதமான, இனிமையான, அழகான வாழ்க்கை. அதை அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழணும். அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழணும். நமக்கு பிடித்த மாதிரிலாம் வாழக்கூடாது. அதுக்காக நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எல்லாம் செய்யணும். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கோ அவங்கள பின்பற்றி வாழணும். அதுதான் இனிமையான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை. இது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நமக்கு இது நம்ம முஸ்லீமாக பிறந்ததுக்கு முதல்ல அல்லாஹ்வுக்கு தினமும் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தினமும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அந்த வகையில் நம்ம தொழுகக்கூட 5 வேளை தொழுகை தான் நம்ம அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஆமாம், நல்ல விஷயம். இந்த கொடுத்துருக்கிற வாழ்க்கையை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். சில பேர் இந்த வாழ்க்கை இதுதான் நிரந்தரம், இதுதான் நமக்கு வாழ்க்கை, செத்தத்துக்கு அப்புறம் தானே சொர்க்கமோ நரகமோ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்று வாழுகின்றவர்கள் நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டு என் கண் முன்னாடி நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அது கூடவே கூடாது. அல்லாஹ் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் பெரிய யோக்கியனோ நல்லவனோ புத்தனோ சுத்தனோ கிடையாது. நான் ஒரு மௌலவியோ ஒரு அஜிரத்தோ அப்படியோ கிடையாது. கேள்விப்பட்ட விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள் தான் என்ன மாற்றி இருக்குது. நான் மாறி இருக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அடுத்தவங்களுக்கு நான் சொல்லலை, நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நீங்களும் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் ஐ எம் ஃபாலோவிங் இட். வாட் ஐ எம் டூயிங், ஐ திங்க் தட் ஐ எம் ரைட். எப்படி நான் போகிறனோ, எந்த ரூட்டில் நான் போகிறனோ அது கரெக்டு அப்படி என்று என் மனசுக்கு சொல்லுது. சில விஷயங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாக்கடை அப்படின்ட்டு தெரிஞ்சு அதில் கல் விட்டு எறிஞ்சாவோ நம்ம மேலே தான் சேறு விழும். அதில் போய் குதித்தாலோ நம்ம தான் சேராகும். அப்போ சாக்கடை அல்லாத பக்கத்தில் நல்ல தண்ணி இருக்குதா அப்படின்ட்டு போய் பார்க்கணும், அங்கே குளிக்கணும், அங்கே கல் எடுத்து விடணும். அப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். நல்ல விஷயம் எங்கே இருக்கோ அதில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, நம்ம இந்த ஒரு காரியத்தை செய்கிறோம், இந்த ஒரு வேலையை செய்கிறோம், அது தப்போ ரைட்டோ நல்லதோ கெட்டதோ எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும். ஆனால் யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா, அல்லாஹ் ஏற்றுக்குவானா, அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா, அல்லாஹ் ஏற்றுக்குவானான்ட்டு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து அதை செய்யணும். அதை மீறி நீ செஞ்சால்
இப்போ நான் சொன்னேன், அது இனிமையான இங்கேயே இந்த இனிமையான அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிற நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையே நீ வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இதை விட 1000 மடங்கு 1000 மடங்கு அதிகமான புனிதமான அற்புதமான சொர்க்கவாசல் அந்த வாழ்க்கை நமக்கு காத்திருக்கு. அதை யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அது உண்மை. சயின்டிஃபிகேஷனாக அது வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் இருக்கின்றான், நாளைக்கு நம்ம செத்த பிறகு அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் அல்ல. அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அவனை என்று ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்கவும் நடக்காது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ தெரியல அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கணும், புரியல அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படி நீங்கள் வாழ்ந்தால்தான் நாளைக்கு உனக்கு நல்லது நடக்கும். அப்படி நம்ம செய்ய விட்டால், தெரிஞ்சே நம்ம தப்புகளையும் பாவங்களையும் செய்து கொண்டு வந்தால், நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் கிடைக்காது. ஒரு இடத்துல நம்ம நல்லா வேலை பார்த்தால்தான் நம்ம நீண்ட நாள் அந்த இடத்துல வேலை பார்க்கலாம். மாதம் சம்பளம் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம்பளம் கூட கொடுப்பான், போனஸ் கொடுப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அவன் பிரகாரம் நடந்து கொண்டால், பயன்படுத்தி கொண்டால், செய்து கொண்டால், நாளைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சம்பளம் நாமல் எதிர்பார்க்காதது, நினச்சி பார்க்காதது, கனவுல காணாதது, எல்லா விதமான சந்தோஷத்தோட நம்ம சொர்க்கவாசியாக ஆகலாம். அது மட்டுமல்ல, எல்லாத்தோட முக்கியம் கண்மணி நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு சொர்க்கவாசல் உள்ள நுழையலாம். இது எனக்கு தெரிஞ்ச, நான் கற்றுக்கிட்ட, நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். அவ்வளோதான்.